ஹாய் நண்பர்களே, இதான் கொத்தரங்காய் செடி. நாங்கள் வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக வந்துருந்தோம். வந்திருந்தப்ப தாத்தா கார்டனில் போய் பார்த்தப்ப இந்த சம்மர் சீசனுக்கு மழை வேறு பெஞ்சிச்சா, அடைமழை வந்து பெஞ்சிச்சுக்க. அதில் எவ்வளோ கொத்தரங்காய் காய்ச்சிருந்துச்சு பார்த்திங்கன்னா, செம்மையாக காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. கொத்து 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 கொத்தாக காய்ச்சிச்சு. எல்லா செடியும் அந்தளவுக்கு இல்லை, வாழை மரம் கூட இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்குது. நீங்கள் பாருங்கள், வரிசையாக வரும் பாருங்கள். அவ்வளோ நேச்சராக அவ்வளோ இது. வீட்டில் தடைக்கு கொத்தரங்காய் வச்சே சமைப்பாங்க, கொத்தரங்காய் அவிச்சு கொடுப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது கைஸ், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மருந்து கைஸ். சுகர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் சம்மர் வெக்கேஷனுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே விளைச்சல் கொடுத்து தாத்தா சொன்னாங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே கடையில் வாங்குறவங்க வீட்டில் தான் அவ்வளோ இது சமைப்பாங்க. தாத்தா வீட்டில் எப்போவுமே வீட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி செடியெல்லாம் இன்னும் இருக்குது கைஸ். நான் வரிசையாக வீடியோ போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.